கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். வருஷம் இந்த மாதிரி கிருஷ்ணர் வாங்குவாங்க. ஒரு சிலர் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருடைய படம் வச்சே வழிபடுவாங்க. எனக்கு எப்படின்னா, நாங்க வருஷம் எல்லாம் கிருஷ்ணர் வாங்க மாட்டோம். ஏதாவது ஒரு வருஷம் வாங்கிட்டோம்னா அதே கிருஷ்ணரை வச்சு வருஷம் வழிபடுவோம். அதே மாதிரி கிருஷ்ணர் பாதம் போட்டு வழிபடுவோம்ல, பிகினர்ஸ்க்காக வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். மொத்தம் 3 வகையான கிருஷ்ணர் பாதம் நம்ம வரையலாம். முதலாவது வந்து உங்க வீட்டுல குட்டி கிருஷ்ணரோ ராதையோ இருந்தாங்க அப்படின்னா, ஒரு தட்டுல பச்சரிசி மாவு வந்து அரைச்சு கோலம் போடுற மாதிரி பதத்துல ரெடி பண்ணி அவங்களுடைய கால் அச்ச வாசல்ல இருந்து வீட்டு வரைக்கும் வைக்கலாம். ரெண்டாவது வகை இப்படி நான் வரைஞ்ச மாதிரி கையிலே வரையலாம். ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டு அப்படியே வளைச்சு விட்டுட்டு குட்டி குட்டியா வந்து விரல்கள் வச்சிடலாம். பிகினர்ஸ் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த இடத்துல தான். கட்டை விரல் எல்லாமே ஒரே பக்கம் மீட் ஆகுறது மாதிரி வரையணும். அப்பதான் வலது பாதம் இடது பாதம் வச்சு ஆளிலே கண்ணன் தத்தி தத்தி நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வரைய முடியும். மூணாவது டைப் பாதம் எப்படி வரையலாம்னா, நம்மளுடைய கையை வந்து அப்படியே மாவுல தொட்டு அச்சு வச்சுட்டே வந்தோம்னா கரெக்டா இருக்கும். வலது கை இடது கைன்னு மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே வரலாம். நீங்க எந்த டைப் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.